Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நேற்று இந்த ரயிலில் வந்து கொண்டிருந்த போது ஜெபம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் 100% காட்டி 88-12 என்று இரண்டாக பிரித்திருக்கிறார். இப்போ இந்த 88-12 இந்த 100% மக்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள். இதில் 12 யார், 88 யார் என்று ஆண்டவரிடம் கேட்டேன். இப்போது ஆண்டவர் சொன்னார், 12% மக்கள் என்னுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள், 88% மக்கள் புறவினத்து மக்களாக இருக்கிறார்கள், அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ 88% மக்கள் புறவினத்து மக்களாக இருக்கிறார்கள். எப்படி ஆண்டவரே, இது எப்படி சாத்தியம்? எல்லோரும் வைராக்கியமாக ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார்களே, எப்படி 88 அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், இங்கே பல பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடம் நம்ம ஜெபிப்போம். இந்த ஆசீர்வாதத்தை தேடி வந்த பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்போம் ஆண்டவரிடம். அதாவது அதிகமான மக்கள் ஆண்டவரை தேடாமல் ஆசீர்வாதத்தை தேடி இழந்து போவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், என் கட்டளைகளை அவர்கள் கடைபிடித்தால் அவர்களை நான் நிரம்ப ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேனே என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை தேடி வரவில்லை, நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி இருக்கின்றீரே, ஆனால் நாங்கள் உணவுக்காகவும் உடைக்காகவும் வேலைக்காகவும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரை போல உங்களை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை மன்னியும் தகப்பனே. எல்லோரும் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்தை தேடின பாவங்களுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்தை தேடினோம். ஆண்டவரே, எங்களுக்கு உணவை உம்மிடம் கேட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைக்காக உம்மிடம் ஜெபித்தோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, காசுக்காக உம்மிடம் ஜெபித்தோம் ஆண்டவரே, எங்களை மனமிறங்கி மன்னியும் அப்பா. ஆண்டவரே, நீர் பரிசுத்த தேவனப்பா. ஆண்டவரே, நீர் விண்ணகத்திலே இருக்கின்றீர் ஆண்டவரே. இப்போது ஏழை ஒருவன் அழைத்தாலும் நான் வருவேன் என்று சொன்னீரே. என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நான் செவிசாய்ப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே 88% மக்களையும் அப்பா உமது திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மனமிறங்கி மன்னியும். புறவினத்தாரே இவற்றையெல்லாம் கேட்பார்கள் என்று எங்களுக்கு சொன்ன பிறகும் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை கேட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ராஜா, எங்களை மனமிறங்கி மன்னியும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை தேடின பாவங்களுக்காக எல்லோரும் மன்னிப்பு கேட்போம் ஆண்டவரிடம். அவரோ விண்ணக இறைவனாக இருக்கின்றார். அவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விட போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்காமல் இருந்ததற்காக நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். மார்க் 6:5 ஆண்டவர் சொன்னார், என் மக்களோ நான் வந்தபோது அவர்களிடம் விசுவாசத்தை காணவில்லை, என்னால் அங்கே அற்புதத்தை செய்ய முடியவில்லை என்று சொன்னார். இப்போது ஆண்டவரே இந்த இடத்தில் வந்தாலும் இங்கே ஒன்று நடக்கப் போவதில்லை அன்புமிக்கவர்களே. ஆண்டவரே இந்த இடத்தில் இறங்கி வந்தாலும் ஒன்று நடக்கப் போவதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் என்னை தேடட்டும், நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் அவர்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்னார். அவர்களிடம் பொன்னையோ வெள்ளியோ அவர்கள் என்னிடம் கேட்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். என்னிடம் இவைகளை நீங்கள் கேட்டால் என்னை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள் என்பதை
மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார். அந்த விண்ணக தேவன் நமக்கு நிலை வாழ்வை தருவதற்காக வந்தவரை நாம் இப்போது கூவி அழைக்கப் போகின்றோம். இப்போது நம்முடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கின்ற நேரம். ஆண்டவரே, இந்த நாவினால் உம்மை கூப்பிட போகிறோம் அப்பா. எங்களை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. பிறரை பழி துரைத்த நாவு ஆண்டவரே. தீட்டான உணவுகளை உட்கொண்டோம் ஆண்டவரே. இந்த நாவை கொண்டு நாங்கள் தீட்டானவற்றை தொட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கம் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாவினால் உம்மை கூப்பிடுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. உம்முடைய பேரொளிக்குள் வருவதற்கு தகுதி இல்லாதவர்கள் அப்பா. ஆண்டவரே, நீரோ பரிசுத்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை எங்களை பார்த்து இந்த நாளிலே நாங்கள் கேட்டோமே, ஒரே ஒரு வார்த்தை எங்களை பார்த்து சொல்லும், நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும், இந்த உலகத்தை தேட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் அழிந்து போகும், அழிந்து போவற்றை தேடாதீர்கள். பொன்னும் வெள்ளியும் என்னிடம் இல்லை, ஆனால் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று அந்த வார்த்தையான தேவனை நாம் வழிபடுகிறோம். அவர் வார்த்தையாக இருக்கிறார். நாம் பொன்னும் வெள்ளியை ஆண்டவரிடம் கேட்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை என்று சொன்னால் அவரிடம் கேளுங்கள். ஆண்டவரை முதலில் பற்றி பிடித்துக் கொள்வோம். உங்களை கைதூக்கி சுமந்து செல்லுவார். உங்கள் சாப்பாடை உங்கள் மேசையிலே கொண்டு கொடுப்பார். உங்களுக்கே அவர் பணிவிடை செய்வார். ஆனால் நாமோ இந்த உலகத்திற்கு பணிவிடையாளர்களாக இருக்க விரும்புகிறோம். எசாயா 59:1-2 சொல்லுகிறார், மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கை குறுகிவிடவில்லை, கேட்க இயலாதவாறு ஆண்டவருடைய காது மந்தமாகிவிடவில்லை. உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் உள்ள பிளவை உண்டாக்கி உள்ளன. உங்கள் பாவங்களை அவர் செவிசாய்க்காதவாறு உங்கள் முகத்தை மறைத்துள்ளன. ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தை நாங்கள் நம்பினோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை அழைப்பதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. மன்னிக்கப்படாத பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்கிறோம். வெறும் வார்த்தையினால் நாம் சொல்லியிருப்போம், நான் இத்தனை பொய் சொன்னேன், இதை களவு செய்தேன், இதெல்லாம் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அவர் மன்னிக்க மாட்டார். மனம் துருகி, ஆண்டவரே நாங்கள் இந்த பாவங்களை செய்தோம் என்று மனதுருகி கேட்கிறவர்களை அவர் மன்னிக்காமல் விடுவதில்லை. அவர் மனதுருகி கேட்கிறவர்களை மன்னிக்காமல் விடுவதில்லை. வெற்று வார்த்தைகளை ஆண்டவர் அருவருக்கிறார். உண்மையான பாவ சங்கீர்த்தனம் செய்யாதவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். மனதுருகி அந்த மன்னிக்கப்படாத பாவங்களுக்காக ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும். அறிக்கையிடாத பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். பாவ சங்கீர்த்தன தொட்டிகளை சென்ற போதும் ஆண்டவரே பல பாவங்களை மறைத்திருக்கிறேன், ஆண்டவரே பல பாவங்களை நான் மறைத்திருக்கிறேன் அப்பா, இதை எப்படி சொல்லலாம், அவர் என்ன நினைப்பார் என்று மறைத்து வைத்திருக்கிற பாவங்களுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த இடத்துல எழுந்து வரப்போகின்றீரே அப்பா, நீர் உம்முடைய பரிசுத்த நாமத்தை இந்த இடத்திலே உமது மாட்சிமை வெளிப்படுத்த போகிறீரே ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. மறந்து போன பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம் ஆண்டவரே. நாங்கள் செய்து அவைகளை மறந்து போனோம் அப்பா, அந்த பாவங்களை நாங்கள் மறந்து போனோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. மறந்து போன பாவங்களுக்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. தெரியாமல் செய்த பாவங்கள், பாவம் என்னவென்று தெரியாமலும் நாம் பாவம் செய்தோம் ஆண்டவரே. அறிந்தும் உம்முடைய வார்த்தைகளை தெரியாமல் செய்தோம் ஆண்டவரே. தீட்டான பொருட்களை உட்கொண்டோம் ஆண்டவரே. ஆனாலும் அவைகள் பாவம் என்று உணர்கின்றோம் ஆண்டவரே. அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா, எங்களை மன்னியும் ஆண்டவரே. பாவம் என்று தெரிந்த பிறகும் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் சொன்னார், இந்த கிரேஸ் டீமை, இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் யாராவது ஒருவர் பாவம் செய்தால்
நான் உன்னை தண்டிப்பேன் என்று சொன்னார். நான் உன்னை தண்டிப்பேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா? நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் சொல்லுங்கள். அவர்களிடம் சொல். தூய ஆவியை பெற்ற பிறகு ஒருவன் பாவம் செய்தால், அவனை சுற்றி இருப்பவர்கள் பாவம் செய்தால், அதற்காக நான் அவனை தண்டிக்காமல் விடமாட்டேன் என்று சொல். அவனை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன். ஆண்டவரை அறிந்த பிறகும் மீண்டும் ஒருவன் பாவம் செய்தால், அவன் சுற்றி இருப்பவர்களுடைய அந்த தவறுகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது இருக்கும் என்பதை அவன் மறந்துவிட வேண்டாம் என்று நான் அவர்களிடம் சொன்னதாக சொல் என்று உறுதியாக சொன்னார். ஆண்டவரே, எங்களை மன்னியும். ஆவியை பெற்ற பிறகும் பாவம் செய்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை அறிந்த பிறகும் பாவம் செய்தோம் அப்பா. எங்களை மனமிறங்கி மன்னியும் ஆண்டவரே. நீர் இந்த இடத்திலே உண்மையாகவே எழுந்து வருவீர் என்று நாங்கள் அறிவோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படிபவர்களை அழைத்தால் நீர் வருவீர் என்று எங்களுக்கு தெரியும். நீர் வருவீர். விண்ணகத்திலே அன்னை மரியாளினுடைய இடத்தை ஆண்டவர் காட்டினார். அங்கே பெண்களுடைய இல்லம் எல்லாம் வெற்றிடமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஒரு தலையில் முட்டாங்கியை கூட போடுவதற்கு அவர்கள் யோசிக்கிறார். ஆண்டவரே, அவர்களை மன்னியும். பிறருக்கு இடையூறாக இருந்தார்கள், அவர்களை மன்னியும். ஆண்டவரே, நாங்களும் இடையூறாக இருந்தோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. எல்லோரும் மன்னிப்பு கேட்போம். ஏசப்பா, எங்களை மன்னியும். அன்பு தாயே, எங்களை மன்னியும். ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. உமது இரக்கத்தை பொழியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூவி அழைக்கிறோம் ஆண்டவரே. நாங்களோ தீட்டான உதடுகளை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. தீட்டான உதடுகள் ஆண்டவரே, உம்மை கூப்பிடுவதற்கு தகுதி இல்லையப்பா. ஆண்டவரே, நாங்கள் தகுதி இல்லாதவர்கள். எங்களுடைய உள்ளத்தை நீர் பார்க்கிறீரே, பொய்யும் புரட்டுமாக இருப்பதை. ஆனால் நீர் சொன்னீரே, நீங்கள் உண்மையிலே மனம் இறங்கி என்னிடம் மன்னிப்பு கேட்டால் நான் உங்களை மன்னிப்பேன், உங்களுக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்று சொன்னவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கூவி அழைக்கப் போகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூவி அழைக்கப் போகிறோம். சிறு பிள்ளைகள் அழைத்தால் நான் வருவேன் என்று சொன்னீரே, இப்போது இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும். ஏசப்பா, ஏசப்பா, அந்த பாடலை நாம் பாடுவோம். எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாம் கூப்பிடுவோம். லத்தி சரத்து நிற்கிற பர்த்தி, ಶರತ್ ನಿಕ್ರ ಬರ್ತಿ ಚಕ್ರ ಬೇಬಿ ಶರತ್ நிற்கிற பர்த்தி சக்கர. அப்பா, எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஏசப்பா வாங்கப்பா, அப்பா இறங்கி வாரும் ஆண்டவரே.
வழி மேலே லபபே சரத் நிக்கிறபர்த்தி சக்கரா இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே. அப்பா இறங்கி வாருங்க டாடி, டாடி. டாடி ஏசப்பா 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 வாங்கப்பா, ஏசப்பா 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 வாங்கப்பா. வருவேன் என்று சொன்னீரே, வேகத்தில் நான் வருவேன் என்று சொன்னீரே, உன் திருமுன்னிலையில் நான் நிற்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. வாக்கு மாறாத தேவனே, யாக்கோபின் தேவனே, உயிருள்ள தேவனே, டாடி டாடி டாடி. ஏசப்பா ஏசப்பா உங்களை மன்னிங்க டாடி. ஏசப்பா ஏசப்பா வாங்கப்பா, ஏசப்பா ஏசப்பா லபேபி சரபி சரபி சரத் நிக்கிறபர்த்தி சக்கரா. வாங்க டாடி, டாடி. இன்னும் நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். இயேசுவே எங்களை மன்னியும் என்று சொல்லுவோம். இயேசுப்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னியும் தகப்பனே, எங்களை மன்னியும் ராஜா. அப்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. எல்லோரும் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே எங்களை மன்னியும் ராஜா, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இறங்கி வாரும் அப்பா, விண்ணக தேவனே, இறங்கி வாரும் ஆண்டவரே. இந்த இடத்தை உமது மாட்சியால் நிரப்பும் ஆண்டவரே. எங்களை மறைத்துக் கொள்ளும் அப்பா, இந்த அடியனை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உமது பரிசுத்த போர்வையினால் எங்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துவதற்கு வந்திருக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நீர் மகிமைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது மகிமையை நாங்கள் காணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் ஆணவத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஆணவத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே, ஆணவத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ராஜா, எங்களை மன்னியும் ராஜா, எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ராஜா. பாத்திமாவிலே அன்னை 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தார்கள். காட்சி கொடுத்த நேரத்திலே அங்கே
2 சிறுவர்கள் மட்டுமே அன்னையை பார்க்க முடிந்தது. அப்போது அவர்கள் இருவரும் முழந்தால் படியிட்டு அன்னையை நோக்கி வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போது 3வது சிறுவன் அதை தெரியாமல் விளையாட்டாக நினைத்து அன்னையை நோக்கி ஒரு கல்லை நோக்கி எறிய போனான். அப்போது அந்த 2 சிறுவர்களும் சொன்னார்கள், மாதா நின்று கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் காண்கிறோம் என்று சொன்னார். அப்போது அந்த சிறுவன், என்ன விளையாடுறீங்களா என்று சொல்லி அந்த மாதாவை நோக்கி கல்லெறிய போனான். அப்போது அன்னை அவர்கள் சொன்னார்கள், அவனும் மன்னிப்பு கேட்டால் என்னை காண்பான் என்று அவனிடம் சொல் என்று சொன்னார்கள். அப்போது அவனும் தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டான். உடனே அவனும் அன்னையை தரிசித்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாவங்கள் மட்டுமே ஆண்டவரை பார்ப்பதற்கு தடையாக இருக்கிறது. பாவம் என்னவென்று தெரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பாவங்களை அறிந்தும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய நீதி தீர்ப்புகளை நாம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றீர். இவர்களில் யாராவது ஒருவர் தவறு செய்தால் நான் உன்னை தண்டிப்பேன். ஆண்டவரே, அதே போல் இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீர் சொன்னீர், இவர்கள் மற்றவர்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். அவர்களும் தவறு செய்தால் நான் அவர்களையும் தண்டிப்பேன் என்று சொன்னீர். அப்பா, இந்த நேரத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை தரிசிக்க வந்திருக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் பார்க்க வேண்டும், உமது குரலை கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்பா, உம்மை நாங்கள் சுவைக்க வேண்டும். ஆண்டவரே, இப்போது நாம் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருப்பதை நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். ஆண்டவர் சிலுவையிலே துடிதுடித்து கொண்டிருப்பதை நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் மரண வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாம் நினைத்து பார்ப்போம். இப்போது அவருடைய கால்கள் நம் முன்னால் இருக்கிறது. இந்த கால்களை இப்போது நாம் கட்டி பிடிக்க போகிறோம். இந்த கால்களை கட்டி பிடித்து ஆண்டவரிடம் நாம் மன்னிப்பு கேட்க போகிறோம். இந்த கால்களை எல்லோரும் கட்டி பிடியுங்கள். ஆண்டவருடைய பாதத்தை எல்லோரும் பற்றி பிடிப்போம். ஆண்டவர் சிலுவையிலே இருக்கின்றார். ஆண்டவருடைய பாதத்தை நாம் தொட்டு கட்டிப்பிடித்தேன், உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பா, எங்களுடைய தவறுகள் எல்லாம் உமக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதே ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தவறுகளை நீர் பார்க்கின்றீரே ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, எங்களை அந்த பரிசுத்த இரத்தத்தை எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. எங்கள் மீது ஊற்றி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா, இரக்கமையும் இறங்குமையா மனம், இறங்குமையா, இறங்குமையா மனம், இறங்குமையா. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. கட்டிப்பிடித்தேன்
பாதத்தை கண்ணீரா நனைக்கின்றேன் கர்த்தாவே. இறங்குமையா, மனம் இறங்குமையா. லபேபி சரபி சரபி சரத்து நிற்கிறபடுத்தி சக்கரா. லபேபி சரபி சரபி சரத்து நிற்கிறபடுத்தி சக்கரா. லபேபி சரபி சரத்து நிற்கிறபடுத்தி சக்கரா. லத்தி சரத்து நிற்கிறபடுத்தி சக்கரா. லபேபி சரத்து நிற்கிறபடுத்தி சக்கரா. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை லபேபி சரர்பா. நீரால் அணைக்கின்றே கர்த்தாவே. எங்களை மன்னியும் தகப்பனே. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை எங்களை கண்ணீரால் மன்னியும் ராஜா. அணைக்கின்றே கர்த்தாவே. இறங்குமையா, மனம் இறங்குமையா. லபிரா இறங்குமையா, மனம் இறங்குமையா. இறங்குமையா, மனம் இறங்குமையா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இறங்குமையா, மனம் இறங்குமையா. எல்லோரும் கட்டி பிடித்து அழுவோம் ஆண்டவரிடம். கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் அணைக்கின்றே கர்த்தாவே. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் அணைக்கின்றே கர்த்தாவே. இறங்குமையா, மனம் இறங்குமையா. இறங்குமையா, மனம் இறங்குமையா. இறங்குமையா, மனம் இறங்குமையா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இறங்குமையா, மனம் இறங்குமையா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீரால் நடக்கின்றேன் கர்த்தாவே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. இறங்குமையா, மனம் இறங்குமையா. லபி சரத்து நிற்கிறபடுத்தி சக்கரா. இறங்குமையா, மனம் இறங்குமையா. லபி சரத்து நிற்கிறபடுத்தி சக்கரா. இறங்குமையா, மனம் இறங்குமையா. இறங்குமையா, மனம் இறங்குமையா. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை எங்களை மன்னியும் ஆண்டவரே. கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் சுய இன்ப பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. பிடித்தே எங்கள் கைகளை தீட்டுப்படுத்தினோம் ஆண்டவரே. கண்ணீரால் நனைக்கிறேன் எங்கள் உடலை தீட்டுப்படுத்தினோம் ஆண்டவரே. எங்கள் கைகளை தீட்டுப்படுத்தினோம் ஆண்டவரே. இறங்குமையா, இறங்குமையா. எங்கள் உடலை தீட்டுப்படுத்தினோம் ஆண்டவரே. இறங்குமையா, இறங்குமையா. இறங்குமையா, மனம் இறங்குமையா. ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே. நானோ இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய மக்களோ தவறுகளுக்காக இன்னும் மனம் வருந்த வேண்டும். ஆண்டவரே இன்று எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை எடுத்து சொல்லும் ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்களை எங்களுக்கு முன்னால் எடுத்து காட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு சொல்லும் ஆண்டவரே. நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த நித்திய தண்டனையிலிருந்து எங்களை தப்பித்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா நீர் இரக்கம் காட்டுவேன் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே இரக்கம் காட்டுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் எங்கள் கண் முன்னால் நிற்கிறது ஆண்டவரே. எல்லா பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே. அப்பா எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. எங்கள் கண்களினால் ஆண்டவரே தீய படங்களை பார்த்தோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கால்களை கொண்டு பொல்லாத இடங்களுக்கு தேடி அலைந்தோம் ஆண்டவரே. எங்கள் கால்களை மன்னியும் ஆண்டவரே.
இந்த கால்களை தீட்டுப்படுத்தினோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளத்தை உமக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னீரே. இந்த உள்ளத்தை பல பெண்களுக்கு ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிந்தனைகளை தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னீரே. என்னை மட்டுமே நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் சிந்தனையினாலே அப்பா பல தவறுகளை செய்தேன் ஆண்டவரே. அப்பா, எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எண்ணிலடங்காத தீய சிந்தனைகளை நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் நாங்கள் தீட்டுப்படுத்தி கொண்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் உடல் முழுவதும் தீட்டாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் தீட்டுப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எசாயா இறைவாக்குனர் சொன்னாரே, அப்பா நாங்கள் தீட்டாக இருக்கிறோம், உமது பரிசுத்த கரத்தை எங்கள் மீது தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது எங்கள் ஒவ்வொருவரை நீர் தொடுவீராகப்பா. அப்பா, அந்த கரத்தினால் எங்களை தொடுவீராக ஆண்டவரே. எங்கள் நாவை தொட்டு பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிறரை பழித்து பேசினோம் ஆண்டவரே. பிறருடைய குறைகளை நாங்கள் சொல்லி சொல்லி இன்பம் அனுபவித்தோம் ஆண்டவரே. எங்கள் நாவினால் பல தவறுகளை செய்தோம் ஆண்டவரே. பிற பொறுப்புகளை தொட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த நாவை தீட்டான பாவங்களுக்கு உட்படுத்தினேன் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் காதுகளிலே சினிமா பாடல்களை கேட்டு 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 ரசித்தோம் ஆண்டவரே. ரசித்தேன் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. லெபே விசாரத்து நிற்கிற பர்த்தி சக்ரா. அப்பா, எங்களை மன்னியும் தகப்பனே. அப்பா, உமது முன்னிலையிலே வருவதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி வருவதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. எங்கள் கைகளை பாரும் ஆண்டவரே. அப்பா, தீட்டுப்பட்ட கைகளை பாரும் ஆண்டவரே. அப்பா, இந்த கரங்களை உற்று நோக்கும் ஆண்டவரே. இந்த கரங்களிலே சாத்தானுடைய கரை படிந்திருப்பதை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இப்போதே ஏசப்பா, இப்போதே அப்பா உமது பரிசுத்த அக்னியை இப்போதே எங்கள் கரங்களிலே தெளிக்கும்படியாக ஆண்டவரே, எங்கள் கரங்களிலே தெளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கரங்களிலே தெளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கரங்களிலே தெளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தீட்டுப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கரங்களிலே உமது பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. நீங்கள் என்னை போல் மாற வேண்டும் என்று சொன்னீரே. அந்த ஒளிக்குள் நான் உங்களையும் அழைக்கிறேன் என்று சொன்னீரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. உதட்டினால் செய்த பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. உதட்டோடு உதட் சேர்த்தோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கம் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீரே. சிலுவையிலே மரித்தீரே ஆண்டவரே. எங்கள் இடத்தை தேர்ந்து கொண்டீரே அப்பா. எங்கள் இடத்தை தேர்ந்து கொண்டீரே ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கம் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கம் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கம் கொள்ளுங்கப்பா. எங்கள் மீது மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பாவத்தை தேடி தேடி ஓடினோம் ஆண்டவரே. அப்பா, தெரிந்த பிறகும் பாவம் செய்தோம் ஆண்டவரே. துணிந்து உம்மை விட்டு விலகி சென்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு அருவருக்கக்கூடிய பாவங்கள் என்று தெரிந்த பிறகும் ஆண்டவரே, ஆனான் பாவங்களை செய்தேன் ஆண்டவரே. அப்பா, செய்தோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் தகப்பனே. எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. அப்பா, எங்களை பரிசுத்தமாக்கும். அப்பா, நாங்கள் தீட்டுப்பட்டு இருக்கிறோம். வெளி வேடமாக நடித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வெளி வேடமாக கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. வெளியிலே நேர்மையாளர்களாக நாங்கள் தோன்றுகிறோம் அப்பா. ஆனால் நீர் எங்கள் உள்ளத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே.
ஆண்டவரே, நாங்கள் கபடும் பொய்யும் புரட்டும் நிறைந்த உள்ளத்தை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கம் கொள்ளுவீர். யாராவது ஒருவர் என்னை தேடினார், என்னை முழுமையாக அறிந்து அவன் பாவத்தை விட்டுவிட நினைத்தார், நான் அவனுக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்கள் மீது மனம் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ராஜா. எங்களை மன்னியும் ராஜா. எங்கள் உடலை மன்னியும் ஆண்டவரே. பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. எங்கள் நாவை தொட்டு பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. எங்கள் கண்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. எங்கள் காதுகளிலே இருக்கின்ற அந்த பொல்லாத பாம்பை அடித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சினிமா பாடல்கள் என்ற எங்கள் காதுகளுக்கு ரசனை கொடுத்த அந்த பாம்பை அடித்து போடும்படியாக ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவனின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் நாவிலே பாம்பு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாவிலே அந்த பாம்பு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பாம்பை எடுத்து போடுவீராக ஆண்டவரே. உமது பரிசுத்த கரங்களை தொட்டு அந்த பாம்பை எடும் ஆண்டவரே. எங்களிடமிருந்து எங்கள் நாவிலிருந்து அந்த பாம்பை எடுத்து போடும் ஆண்டவரே. எங்கள் கைகளிலே இருக்கின்ற அந்த பாம்பை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பாம்பை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா கரைகளை அகற்றுங்கப்பா. எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, வெளி வேடங்களாக இருந்த நாட்களுக்காக மனம் வருந்துகிறோம் அப்பா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் தகப்பனே. மன்னியும் ராஜா. மன்னியும் ராஜா. Praise the Lord. Hallelujah. எல்லோரும் அமர்ந்து கொள்ளும். நம்ம எல்லோருமே வெளி வேடமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். வெளியில பரிசுத்தமாக நாம் தோன்றுகிறோம். அதனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், நம்ம எல்லோருமே பாவிகளாக இருக்கிறோம். தேவ இரக்கமும் நீதி தீர்ப்புகளும் என்ற தலைப்பிலே நம்ம பார்க்கிறோம். தேவ இரக்கம் என்பது என்ன என்கிறதற்கு அதில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, கடவுளுக்கு எதிராக ஒருவர் சிந்தனையினாலோ சொல்லினாலோ செயலினாலோ பாவம் செய்தால் அவர் கடவுளுடைய நீதி தீர்ப்பின்படி நிச்சயமாகவே தண்டனைக்குள்ளாவார். தூய ஆவியை பெற்ற பிறகும் ஒருவர் பாவம் செய்தால் அவரும் முன்பு இருந்த நிலையை விட இழிவான நிலைக்கு தள்ளப்படுவார். எனவே இப்போது நாம் இன்னும் ஆண்டவர், நாம் எல்லோருமே பாவிகளாக இருக்கிறோம். இந்த பாவத்தை அகற்றுவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, கடவுளுடைய இரக்கம். இந்த இரக்கத்தின் வாசல் வழியாக செல்வதற்காக கடவுள் நம் அனைவரையும் இந்த நாளிலே இந்த இடத்திலே அழைத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. பாவம் என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் என்னட்ட கேட்டார், நான் அப்படி என்ன பாவம் செய்தேன்? நான் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறதுக்கு என்னட்ட ஒரு பாவம் இல்லையே என்று சொன்னார். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், யோவான் 1:8 நம்மிடம் பாவம் இல்லை என்போமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நாம் பொய்யராக்குகிறோம். இப்படி யாராவது இருந்தாங்கன்னா அப்படின்னா கடவுளே இல்லை என்று ஆகிவிடும். அப்படின்னா கடவுளே உயிரோடு இல்லை என்பதற்கு அடையாளம்தான் நாம் பாவம் செய்யவில்லை என்கிறதற்கு அர்த்தம். கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் நாம் பாவிகளாக இருக்கிறோம். நாம் பாவம் செய்தோம், முன்னாடியும் செய்தோம், இப்பவும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்.
பாவம் செய்யும் அனைவரும் திருச்சட்டத்தை மீறுகின்றனர், திருச்சட்டத்தை மீறுவதே பாவம். 1 யோவான் 3:4 நாம் வாசிக்கிறோம். திருச்சட்டத்தை நாம் மனதிற்குள் பொறிக்க வேண்டும். அதை சும்மா வாசிக்க கூடாது, அதை திரும்ப திரும்ப எடுத்து நம்ம பொறிக்க வேண்டும். அதை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். அந்த அந்த விளக்கங்கள் நமக்கு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க, வேர்ட் ஆஃப் காட். அதை நம்ம படித்து மனப்பாடம் செய்து அதை உள்ளத்தில் நாம் எழுதுவதல்ல, என்னுடைய உள்ளத்தில் நான் பொறிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லணும். எல்லோருமே சொல்லணும். நான் சொல்லுங்க, என் உள்ளத்தில் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நான் பொறிக்கிறேன். என் உள்ளத்தில் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நான் பொறிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்மிடம் பாவம் இல்லை என்று சொன்னோமானால் கடவுளுடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்று பொருள். அதாவது யாராவது ஒருத்தர் என்னட்ட இப்போ ஒரு பாவம் இல்லை அப்படி என்று சொன்னால் அவங்க பைபிளை ஒழுங்காக படிக்கவில்லை என்று அர்த்தம். அது பைபிளை கரெக்டாக வாசிக்கல, ஆண்டவரை பற்றி சரியாக படிக்கவில்லை என்று அர்த்தம். எந்த நேரம் நம்ம சொல்ல முடியாது. கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டாலும் நம்ம பாவம் மன்னிக்கப்படுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. அதனால யாருமே நம்ம சொல்லிடவே கூடாது, என்னட்ட பாவம் இல்லை, என் பாவம் எல்லாம் மன்னி. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு, பைபிளை எடுக்க எடுக்க உள்ள வந்துட்டே இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாம் ஒவ்வொருவரும் அவரை போல் மாற வேண்டும் என்று விரும்புகிறாராம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரை போல் நம்ம மாற வேண்டும். அவர் மாற்றக்கூடிய தேவன். அந்த ஒளியிலே நம்மை இணைத்து கொள்வார். நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த பைபிளை திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும், ஆழ்ந்து படிக்கணும். ஒரு கட்டத்தில் நம்ம பாவம் படிச்சிட்டோம்னா, பாவ சங்கீர்த்தனை முடிச்சிட்டோம்னா அடுத்து திரும்ப படிங்க, அடுத்த பாவம் வரும், அதுக்கும் திரும்ப மன்னிப்பு கேளுங்க. திரும்பவும் நம்ம படிச்சு ஃபுல்லாகவே பைபிள் மொத்தம் எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா பாவ மன்னிப்புக்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவங்கள் நமக்கு எண்ணிலடங்காமல் இருக்கிறது. பைபிள் மொத்தம் பாவம் தான் இருக்கிறது. என்னட்ட கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். அந்த பாவங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியல, நிறைய பேருக்கு பாவத்தை கண்டுபிடிக்கவே தெரியல, அவன் இடைவெளியை புகுந்து விடுகிறான். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லுங்கள், இதைவிட மிகுதியானது எதுவும் தீயோனிடமிருந்தே வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம மிகுதியாக நம்ம பேசுகிறோம். நிறைய பேரை பார்க்குறேன் பேசிட்டே இருக்கிறாங்க. என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். பேசாதீங்க. எதுக்கு பேசுறீங்க? ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அவங்க நல்லா இருப்பாங்கன்னு அவங்க ஆண்டவருக்கு தெரியும். அவங்ககிட்ட போய் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஏன் வார்த்தையை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டும்? எதுக்காக நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம விரயமாக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்கணும். அது என்னுடைய வார்த்தைகள். நம்ம பேசிட்டே இருக்கிறோம், அது கடவுளுடைய வார்த்தை என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் வார்த்தையானவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய வார்த்தைகளை மிகவும் நாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனோ தானோ நம்ம பேசிட்டு போகக்கூடாது. யார்கிட்டையும் போய் நீங்கள் பேசாதீங்க. அப்படி உங்களை சிக்கலில் மாட்டினாங்கன்னா நீங்கள் அமைதியாக வந்துடுங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பேச வேண்டிய தேவையே இல்லை. 1-2 வார்த்தைகள் மட்டும் பேசுங்கள். யாரிடம் பேசினார் மொத்தமாட்டு கதை அடிக்க வேண்டாம். கடவுளுக்கு பிடிக்காது. கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி நீங்கள் ஒருவேளை பேசுனீங்கன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். எத்தனை வார்த்தைகள் ஒரு நாள் பேசுனீங்க, அதை கணக்கு வைங்க, நோட் பண்ணுங்க. நைட்டு ஆண்டவர்கிட்ட உட்காந்து மன்னிப்பு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். சும்மா நம்ம பேசிட்டு போக முடியாது. நம்ம இறைவன் வார்த்தையானவர். வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். அவர் சொன்னா நடக்கும். அப்ப நமக்கும் அவரை போல் மாறினோம் என்றால் நம்முடைய வார்த்தைகளுக்கும் அதே வல்லமையை கொடுக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தைகளை நாம் மிகவும் எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும். மிகுந்த எச்சரிக்கையோடு. காலையில் எழும்பினோன்னா வாய்க்கு ஒரு பூட்டை போட்டு சாவி எடுத்துருங்க. உங்க வாயிலிருந்து யாரும் பேசக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து யாரும் எதுவும் பேசல, நீங்க பதில் பேசவே கூடாது. அமைதியா இருங்க.
ஏதாவது கேட்டால் மட்டும் ஆமாம் இல்லை என்று மட்டும் சொல்லுங்க. அதுக்கு மீறி கேட்டாங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களுக்கு அனுப்புங்க. அனுப்புனா அவங்க ஓடி போவாங்க. உங்கள் ஊர் என்னன்னு கேட்பாங்க, பரலோகம்னு சொல்லணும். சும்மா நம்ம நம்பிட்டு இருக்கிறது இல்லை, நம்புறத பேசணும் அப்படின்னு சொன்னார். நீ எதை நம்புகிறாயோ அதை நீ பேசு, அதை அறிக்கையிடு, அதை நீ செயல்படுத்து. அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லி இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்மோடு இருக்கிறார், தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலிருந்து கடவுளுடைய ஆவியானவர் புறப்பட்டு செல்ல வேண்டும். நீங்க ஒரு ஆளை பார்த்து ஒன்று சொன்னீங்கன்னா அது கடவுளுடைய வார்த்தையா மட்டும் இருக்கணும். அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய ஆசீர் அவர் மீது தங்கும், அவர் மீது தங்கும். ரோமையர் 3:23, ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். அது எல்லா மக்களுமே இழந்து போயிருக்கிறாங்க. கடவுள் கொடுத்த மேன்மையை எல்லாரும், ஒருவர் கூட பாக்கி இல்லை. நீங்கள் பைபிளை திரும்ப திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு பாவம். ஆண்டவர் எழுதி வச்சுட்டே இருக்கிறாரு. தொடக்கத்தில் ஏதோ ஒரு 10 கட்டளையில் கொடுத்துருக்கிறாரு. மீண்டும் நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் போல வளர்வதற்கு இன்னும் நிறைய விஷயங்களை வச்சுட்டே இருக்கிறார். நீங்கள் ஆழ்ந்து படிக்கணும். படித்து ஒவ்வொன்றுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கணும். கேட்டு 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 ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பு தர வரைக்கும் நம்ம விடாமல் கேட்டு அடுத்த படிக்கு நம்ம முன்னேறி செல்லணும். ரோமையர் 3:10-12 வரை அவ்வாறே மறைநூலில் எழுதியுள்ளது, நேர்மையாளரே இல்லை, ஒருவர் கூட இல்லை, கடவுளை தேடுவோர் எவராது உண்டா என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்ம எல்லோரையும் பார்த்து தான் கேட்கிறார். ஆண்டவரை தேடுகிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா? நம்ம எல்லாரும் தேடுறது போல நடிக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும். இங்கே வந்துட்டு உடனே கை தூக்கி ஜெபம் பண்ணுவோம், அங்கே போன பிறகு கட்டளைகளை கிழிச்சு எரிஞ்சிட்டே போகிறது. அதான் நான் சொன்னேன், உள்ளத்தில் பொறித்து வைத்திருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கடைபிடிக்கணும். ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் யோசிச்சு பாருங்க. ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி இது ஆண்டவருடைய கட்டளை தானா, நம்ம படித்ததில் இது வருகிறதா என்று யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் கடவுள் எழுதி இருக்கிறார், எல்லாவற்றையும் அதில் எழுதி இருக்கிறார். நாம் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு முன்னாலேயும் நம்ம கண்டுபிடிச்சு அதை செய்யணும். அல்லனா அதை செய்ய வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். நிதானமாக பொறுமையோடு இந்த ஓட்டத்தை நாம் ஓடுவோம், வெற்றி ஓடு நாம் முடித்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, கடவுளை அறியாத மக்கள் இருக்கிறார்கள், கடவுளை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றாரே என்று நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? கடவுளுடைய தீர்ப்பு எல்லோருக்கும் கண்டிப்பாக உண்டு. அது பொய் இல்லை. ஆண்டவர் எழுதினாருன்னா எழுதினது தான். அதை மாற்றவே யார் நினைச்சாலும் மாற்றவே முடியாது. அவருடைய வார்த்தை எழுதியது எழுதியது. அப்போ தீர்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம உள்ளத்தில் எழுதி வைப்போம். ஆண்டவரே, எல்லோரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் உமது நீதி தீர்ப்பை நான் எழுதுகிறேன். ஆண்டவரே என் இருதயத்தில் உமது நீதி தீர்ப்பை நான் எழுதுகிறேன். இதை நம்ம மறக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் செய்து கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படியாமலேயே கடவுள் நம்மளை மன்னிச்சிடுவார்ல, இரக்கம் காட்டுவார்ல, அப்படி என்று ஒரு மமதையில இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி கடவுள் சொல்லல. அதனால 2 பேதுரு 2:4 நாம் வாசிக்கிறோம், பாவம் செய்த வான தூதர்கள், அதாவது நம்மை விடவும் ஒரு படி மேலே இருக்கக்கூடியவங்க, அவர்களையும் கடவுள் தண்டிக்காமல் விடவில்லை, தண்டிப்பார். நீங்க ஒரு வார்த்தை வீணா பேசுனீங்கன்னா தண்டனை உண்டு, அது மறந்துடக்கூடாது. சும்மா நீங்க பேசிட்டு இருக்க முடியாது, தண்டனை உண்டு. நீங்க ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா தண்டனை உண்டு. நீங்க நினைக்கிறீங்களா? அது எங்க தண்டனை? பைபிளில் எழுதி இருக்கு. 2 பேதுரு 3:7,
அதுலேயும் சொல்லியிருக்கு, தெசலோனிக்கேயர்ல சொல்லியிருக்கு. ரோமையர் 2:5, உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை, ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதாவது நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கிறோம், அதை மறந்துடாதீங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு சேருது. நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் விழும் நினைக்காதீங்க. அது எங்கே விழுது? அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணுங்க, அங்கே கிடக்கும், இருக்குது. நம்முடைய அக்கௌண்டெல்லாம் நிரம்பி இருக்குது. அதை நம்ம குறைக்கணும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எவ்வளவோ நம்ம செய்துட்டோம். அட்லீஸ்ட் இனிமேலாவது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம முழுமையாக கீழ்ப்படியணும், முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கணும். அதனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க, இங்கே எழுதியிருக்கு தண்டனையை நாம் சேமித்து வைக்கிறோம். அதனால் நீங்கள் பேங்க்கில் பைசா போடுறீங்க, அது உங்களுக்கு இருக்கா இல்லையா? அவங்க கையில் இருக்காது, ஆனால் பேங்க்கில் இருக்கும். உங்களுக்கு தெரியும், எனக்கு இவ்வளோ ரூபா பேங்க்கில் கிடக்கு. அப்போ தண்டனையும் எங்கே கிடக்கு? எங்கே இருக்கு? பேங்க்கில் இருக்கு. அந்த தீர்ப்பில் கடவுள் வைத்திருக்கிறார். அந்த தீர்ப்புக்கு யாரும் செல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் அந்த தீர்ப்புக்கு நம்ம போயிட்டோம்னா அவ்வளோதான். நியாய தீர்ப்பில் நம்ம யாரும் செல்லவே கூடாது. சென்றோன்னா ஆண்டவருடைய திருமணில் யாருமே நிற்க முடியாது. ஒரு பாவம் நம்மிடம் இருந்தாலும் அந்த தெரிந்த பிறகு நம்ம பாவம் செய்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக அந்த சேமித்து வைத்த அந்த பாவங்கள் நமக்கு தண்டனையை பெற்றுத்தரும். நம்ம உறுதியாக வைராக்கியத்தோடு இருந்து பாவத்தை விட்டுவிட்டு கடவுளை போல் நாம் மாறுகின்ற போது நம்ம உள்ளம் இந்த ஏக்கத்தை ஆண்டவர் பார்த்து நமக்கு இரக்கத்தின் வாயில்களை திறப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நமக்கு இரக்கத்தின் வாயில்களை திறப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால் நம்ம இதுவரை எவ்வளோ பாவங்களை நம்ம செய்தோம். இந்த நாளில் ரொம்ப மன்னிப்பு கேட்கணும். பாவ சங்கீர்த்தனை இருக்குது, இன்னும் திருப்பலி இருக்குது. கடவுளுக்கு 2 இருக்கைகள் இருக்கு. ஒன்றாவது லேவியர் 16:2 சொல்லியிருக்கு, இரக்கத்தின் இருக்கை. ஆண்டவர் மோசையிடம் சொல்றார், ஆரோன் சாகாது இருக்க வேண்டுமெனில் தூயகத்தில் தொங்குதிரைக்கு உள்ளே இருக்கும் இரக்கத்தின் இருக்கையின் மூடிக்கு முன்பாக அவன் விரும்பும் போதெல்லாம் வரக்கூடாது. எல்லாரும் பாவம் செய்துட்டு விருப்பம் போல ஆண்டவருடைய திருமலையில் போலான்னு நினைச்சிங்கன்னா அது நடக்காது. அவன் சாவான் என்று சொல்லுகிறான். அப்படி அவன் வரக்கூடாது. ஒரு முறை ஏதோ தெரியாமல் நம்ம செய்யிட்டோம், அதை விட்டுறணும், ஓடிடணும். அதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் மேகத்தில் நான் தோன்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். மேகத்தில் நான் தோன்றுவேன். இங்கே போட்டிருக்காங்கல்ல, மேகத்தில் ஆண்டவர் இதான் நம்ம இரக்கத்தின் இருக்கையில் ஆண்டவர் இருக்கிறார். மேகத்தில் ஆண்டவர் தோன்றி இருக்கிறார், இரக்கத்தின் இருக்கையில் அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்தி பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது மட்டுமல்ல, புண்ணியங்களை நாம் செய்து ஆண்டவருடைய திருமணிலே பரலோகத்திற்காக நிரம்ப ஆத்துமாக்களை நாம் சேர்ப்பதற்கு அறுவடையின் பணியாளர்களாக கடவுள் நம்ம இந்த நாளில் உருவாக்குவதற்கு நம்ம ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து, கடவுள் யார் மீது இரக்கம் காட்டுகிறார்? கடவுள் யார் மீது இரக்கம் காட்டுகிறார்? நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் மீதும் கடவுள் இரக்கம் காட்டுகிறாரா? கிடையாது. லூக்கா 1:50 வாசித்து பாருங்க. கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக இரக்கம் காட்டுகிறார். கடவுளுக்கு அஞ்சி நடக்கணும். நிறைய மக்கள் கடவுளுக்கு பயப்படுறதே இல்லை. பாருங்க, எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் அவங்க கடவுளுக்கு அஞ்சுறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் தானே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த இரக்கத்தின் அரியணையில் நம்ம செல்ல முடியாது. இப்போவே நம்ம அஞ்சி நடுநடுங்கவில்லை என்றால் ஆண்டவருடைய பேரை கேட்டாலே பேய்கள் நடுநடுங்குதான். அப்போ நம்முடைய உள்ளத்தில் இயேசுவே நீங்கள் கூப்பிடும் போது, மாதாவே அப்படின்னு கூப்பிடும்போது பேய்கள் நடுநடுங்கும். அது நம்மளை ஒன்றுமே செய்யாது. நம்ம பாதுகாத்து கொள்ளணும்.
இப்போ ஆண்டவருக்கு அஞ்ச வேண்டும். எவ்வளவு தூரம் நம்ம அஞ்சணுமோ அஞ்சணும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு நம்ம பயப்படணும், ரொம்ப யோசிக்கணும். ஒரு சின்ன பொருளை ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம், அல்ல ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொருளை எடுக்கிறோம், போயிட்டு எடுத்துகிட்டு வர்றதில்ல, அப்படி இல்லை. ஒரு செயலை செய்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். ஆண்டவருடைய திருவிழா அதில் இருக்கா, ஒரு பொருளை பேனாவை எடுத்துகிட்டு வந்துடுவோம், அது திரும்ப கொடுக்கணும். நம்ம நினைக்கிறோம் இது ஒரு பேனா தானே, 5 ரூபா தானே, இதில் என்ன இருக்குது? இல்லை, அதுவும் ஒரு திருடாக களவாக மாறிவிடுகிறது. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் நம்ம அஞ்சுகிறோம் என்று நம்ம செக் பண்ணணும். எவ்வளவு தூரம் நான் ஆண்டவருக்கு அஞ்சுகிறேன். நீங்கள் உங்களை செக் பண்ணுங்க. ஆண்டவருடைய பேரை கேட்டால் உங்களுக்கு நடுக்கம் வருதா அப்படின்னு நீங்கள் பாருங்க. அது இல்லாத வரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சவில்லை என்று அர்த்தம். ஆண்டவருடைய பேரை கேட்டால் பேய்கள் நடுநடுங்கும். அப்படி நமக்கு நடுநடுக்கம் வரவில்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு அஞ்சவில்லை, மாறாக ஆண்டவரை நாம் ஏமாற்றுகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு பேர் இயேசுவே அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே நடுநடுங்கி நம்மளை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் இந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நம்ம விலக்கி கொள்ளணும். ரோமையர் 2வது அதிகாரம் 2-4. இப்பொழுது நம்ம முழந்தால் படியிட்டு நமக்கு இந்த இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தினது யாருன்னு சொன்னால் நம்முடைய தாய் அன்னை மரியாள். அவங்க தான் நமக்கு இரக்கத்தை வெளிப்படுத்தினாங்க. நம்முடைய சகோதரர் கூட சொன்னாங்க, அன்னையை நம்ம கூப்பிடும்போது இன்னும் நமக்கு இரக்கம் அதிகம். இன்னும் நமக்கு இந்த நாளில் கடவுள் இரக்கத்தை பொழிவதற்கு நம்முடைய தாயை நமக்கு தந்திருக்கிறார். அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி, இல்லை முழந்தால் படி போட்டு நம்ம இந்த பாடலை பாடி நல்ல நம்ம ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். ஒவ்வொன்றுக்காக அம்மா தாயே பாருங்கள் தாயே, அம்மா என்று சொல்லுவோம். தாயான அம்மா வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரினி ஆரோக்கிய தாயே, எங்களுக்கு லீலி மலரை கொடுங்க தாயே. கண்ணல் சுவை தேனமுதே கன்னி மரியாயே, கன்னி மரியாயே, சரத்தில் இருக்கிற பருத்தி சக்கரா. வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரினி ஆரோக்கிய தாயே, கண்ணல் சுவை தேனமுதே எங்கள் மீது இரக்கம் கொள்ளுங்க தாயே, கன்னி மரியாயே, இரக்கம் கொள்ளுங்க தாயே. தன்னை இந்த புவிக்கழித்த இறைவன் திருமகன் உன்னை தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே, தன்னை இந்த புவிக்கழித்த இறைவன் திருமகன் உன்னை தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே, சரத்தில் இருக்கிற பருத்தி சக்கரா. மலர் அன்னை அந்த லீலி மலரை அன்னை மரி கொண்டு வருகிறார்கள். இப்போது நம்மிடம் கொடுக்க போகிறார்கள். கண்ணல் சுவை தேனமுதே கன்னி மரியாயே, அந்த லீலி மலரை தாங்க தாயே. அந்த லீலி மலரை மாதாவிடம் கேட்போம். தாயே எங்களை மன்னியும். வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரினி ஆரோக்கிய தாயே, கண்ணல் சுவை தேனமுதே கன்னி மரி
எங்களை மன்னியும் ஆண்டவரே. தாயே, எங்களை மன்னியுங்க தாயே. எல்லோரும் ஒரு முறை அந்த தாயை நோக்கி அம்மா என்று நம்ம கூப்பிடுவோமா? அம்மா, அம்மா எங்கள் மீது இரக்கம் கொள்ளுங்கம்மா. அம்மா எங்கள் பாவங்களை மன்னிங்க தாயே. அம்மா எங்கள் பாவங்களை மன்னிங்க தாயே. அம்மா எங்கள் பாவங்களை ஒரு விசை மன்னிங்க தாயே. உன் திருமகனிடம் பரிந்து பேசுங்கள் தாயே. அம்மா எங்களை மன்னிங்க தாயே. இன்னும் ஒரு முறை நம்மை கூப்பிடுவோமா? அம்மா, அம்மா, அந்த இரக்கத்தின் வாசலை எங்களுக்காக திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை அந்த ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த கடவுளுடைய திருப்பெயருக்கு அஞ்சும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாயே. இயேசுவே என்ற நாமத்தையும் மரியே என்ற நாமத்தையும் கேட்கின்ற போது நாங்கள் அஞ்சி நடுங்கும்படியாக எங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை அஞ்சி நடுங்கும்படியாக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க தாயே. அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க தாயே. நாங்களும் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க செய்யும் தாயே. அம்மா, அந்த இரக்கத்தின் வாசலே எங்களுக்கு திறந்த எங்கள் அன்பு தாயே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். நம்ம கடவுளின் இரக்கத்தை பெற்றவர்கள் நம்ம விவிலியத்தில் பார்க்கிறோம். நோவா கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார், மனம் போல வாழல. யோசேப்பு கடவுளுக்கு அஞ்சி வாழுகிறார். அடுத்ததாக நமக்கு முக்கியமாக கடவுள் நமக்கு பாவ மன்னிப்புக்காக தந்திருக்கின்ற ஒன்று இந்த திருப்பலி. திருப்பலி அதாவது பூசை, மாஸ். இதை நாம் தக்க விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நம்ம எல்லாமல்ல இறைவனிடமோ சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவம். இந்த 3 பாவங்கள் என்ன என்பதை நம்ம உணர்ந்து சொல்லணும். என் பாவமே, என் பாவம்னா அது என்ன பாவம் அது நமக்கு தெரியணும். ஒன்றாவது, நம்முடைய அற்ப பாவங்கள். அன்றைக்கு நம்ம பாவங்கள் ஏதாவது செய்திருப்போம், நம்முடைய சிறிய சிறிய பாவங்கள். இரண்டாவது, கனமான பாவங்கள். அது பாவம் என்று தெரிந்த பிறகும் நாம் செய்த பாவங்கள். மூன்றாவது, சாவான பாவம். அதாவது நம்ம நற்கருணையை இந்த பாவங்கள் தகுதி இல்லாமல் நம்ம உட்கொள்ளும் போது அதனால தான் நமக்கு நிறைய நோய்களும் ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறதுக்கு முக்கிய காரணமாக இந்த நற்கருணை அமைந்திருக்கிறது. திருப்பலியில் இருக்கக்கூடிய நற்கருணை. அதனால தான் நம்ம இந்த பாவங்களை நினைச்சு அறிக்கையிடும்போது கடைசியில் நம்ம நற்கருணை உட்கொள்வதற்கு முன்னாடி நம்ம ஒரு ஜெபம் சொல்லுவோம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா குணமடையும். இதுதான் திருப்பலியினுடைய மையம். ஒரு மறை பொருள். திருப்பலி என்பது ஒரு மறை பொருள். இதில் தான் கடவுள் அடக்கி வைத்திருக்கிறார். இந்த ஒன்றையும், இந்த ஒரு வார்த்தை சொல்லும். அது என்ன வார்த்தையாக இருக்கும்? ஒரு வார்த்தை சொல்லும். அந்த வார்த்தையை நம்ம கேட்காமல் நற்கருணை உட்கொள்ளக்கூடாது. உட்கொண்டால் நமக்கு சிக்கலாயிடும். ரொம்ப நம்ம உடல் பலவீனமாகும். நம்ம கடவுளுடைய சாயலை நம்ம இழந்து போய் கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்ல, ஒரு வார்த்தை நீர் சொல்லும், என்னுடைய ஆன்மா குணமடையும். அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவாரா? நிச்சயமாக சொல்லுவார். என்கிட்ட சகோதரர்கள் சொன்னாங்க, முதல்ல திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற போது இந்த புத்தகத்தை கொடுத்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தேன். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன், என்ன மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவர். இப்போ ஆனால் ஒரு நாள் இந்த நற்கருணையை இது பண்ணும்போது, அப்போ ஆண்டவரே, தேவரீரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஆன்மா குணமடையுமே
என்று சொன்னவுடன் ஒரு குரலொலியை கேட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்தை நாம் மிகவும் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக. ஆண்டவர்கிட்ட நம்ம திருப்பலியில் ஒரு பாவத்திற்காக நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருந்து ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுவார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அப்படி சொன்னால் மட்டும் நம்ம போய் நற்கருணை எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம எடுக்க வேண்டாம், அவசரம் இல்லை. திருப்பலி எதற்காக? நம்முடைய பரிசுத்தமாக்குவதற்காக. அப்படி உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா இல்லையா என்று சோதித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தின் சுமைகள், நம்முடைய உள்ளத்தின் சுமைகள் குறையும், நம்முடைய பாவங்கள் லகுவாக மன்னிக்கப்படும். நாம் கடவுளின் சாயலிலே உருமாறி கொண்டிருப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் இந்த பாவங்கள் நம்ம தொடர்ந்து செய்யாமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? யாக்கோபு 1:14-15 ஆண்டவர் ஒரு முக்கியமான இதை சொல்லுகிறார். அதாவது, தீய நாட்டத்தினால் சோதிக்கப்படாதவாறு கவனமாக இருங்கள். யாராவது உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அந்த வீட்டில் ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் கார் இருக்குது, அவங்க பையனுக்கு வேலை கிடைச்சிட்டு, வேலை கிடைக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும், ஆனால் நம்ம கடவுளுக்குள்ளே இருக்கிறோமா மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா என்பதை மட்டும் நம்ம திரும்ப செக் பண்ணணும். நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். நிச்சயமாக ஆண்டவர் செய்வார், நிச்சயமாக செய்வார். அவர் சொன்னதை உறுதியாகவே செய்வார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம பிறரை பார்த்து பண ஆசைகளை நம்ம படக்கூடாது. என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு வேலையை தருகிறாரா இல்லையாரா நீங்கள் பொறுத்திருந்து காத்திருங்கள். நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 2:4 ஒரு முக்கியமான வசனம் இருக்கு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனையிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆண்டவர் கேட்கிறார். எப்படி நீங்க தப்ப முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அக்கறை இல்லாமல் இருந்துட்டு. மீட்பை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் அக்கறையோடு நம்ம உழைக்கணும். மீட்புக்காக, இன்னும் மீட்புக்காக நம்ம உழைக்கணும். இன்னும் எவ்வளவோ நிலைகள் நம்ம அடைய வேண்டியது இருக்கு. நம்ம எல்லாம் ஒளியாக மாறப்போகிறோம். இருளை அகன்று அந்த ஒளிக்குள்ள நம்ம கலக போகிறோம். நம்ம உள்ளத்துல ஒரு தீய செயல் இருக்கவே கூடாதவாறு ஆண்டவர் செய்வார். அந்த அளவிற்கு நம்ம ஒளியில கலக்கக்கூடிய அளவிற்கு நம்மை நாம் பரிசுத்தமாக்க வேண்டும். அடுத்து, நிலை வாழ்வை பெறுவதற்கு நமது கடமை என்ன? அதை போட்டிருக்கிறாங்க. அது இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் அதை கடைபிடிப்பவர்களாக இருக்கணும். யாக்கோபு திருமுகத்தில் ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஃபாதராக இருக்கேன், அவங்க சிஸ்டராக இருக்கிறாங்க, நீ சகோதரராக இருக்கிறாங்க, எந்த வித்தியாசமுமே இல்லை. ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறதா முக்கியம். ஃபாதராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பாகுபாடு பார்ப்பதே இல்லை. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு யாரெல்லாம் வைராக்கியமாக கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை மீட்புக்கு உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்முடைய தவறுகளுக்காகவும் இன்னும் நமக்கு தெரிந்தவர்கள் பாவத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்காகவும் நம்ம மனம் வருந்தி இந்த இறுதியில் இந்த பாவ மன்னிப்பு பாடலை பாடி நம்ம நிறைவு செய்வோம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு கைகளை உயர்த்தி மன்னிப்பு. ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு,
காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதம் எங்களை மன்னியும் தகப்பனே. பேபி சரத்து நிற்கிற பருத்தி சக்கரா ஆண்டவரே எங்களை மன்னியும். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க Praise the Lord.